வணக்கம். எம் டாக்டர் கண்ணாதேவி. நம்ம உடம்புல நோய்கள் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை, சரிங்களா? அப்புறம் நம்முடைய மனம், நம்முடைய மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்கள். இது இந்த இந்த ரெண்டுத்தினால தான் நமக்கு இந்த ரெண்டும் தான் அந்த நோய்களாக மாறி நம்மளை பயமுறுத்துது, சரிங்களா? என்ன சொன்னேன் நான்? ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்கள், சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும், ஓகேங்களா? மனதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நான் தியானம் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் அந்த தியான முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய மனம் நார்மல் ஆகிடும், ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த டயட்டை எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹெல்த்தியான டயட்டு அப்படிங்கிறது நம்முடைய உணவில் சும்மா நம்ம அம்மாக்கள், நம்ம பாட்டிகள் என்னென்ன மாதிரி திங்ஸ் பயன்படுத்தி சமைச்சாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். நம்ம வெளியே சாப்பிட்லாம், ரேராக ஏதாவது தேவையாக இருந்தால், இல்லை ஏதாவது ஆசையாக இருந்தால் சாப்பிட்லாம். மற்றபடி நம்ம வீட்டை சமைச்சு ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும். முக்கியமாக நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது சின்ன வெங்காயம், சின்ன பூண்டு, அப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அஞ்சரைப்பட்டி பொருட்கள், அது அந்த அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி கீரை பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸாவது கீரை சேர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இந்த அரிசி, இந்த மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, காய்கறி, காய் கீரை இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சாதம் கம்மியாக நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த நோய்கள் வராது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாமே அந்த காலத்தில் இருக்க மாதிரி, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கிடையாது, சரிங்களா? ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டயட்டை நம்ம மாற்றி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம நோய்களிலிருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும், ஓகேங்களா? இப்போது இந்த அரிசியில் நம்ம எந்த மாதிரியான அரிசி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா தூயமல்லி அப்படிங்கிற ஒரு பிராண்டை தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா அது ஹெல்த்தியாக இருக்குது. எந்த நோயையும் அந்த அரிசி சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? தூயமல்லிங்கிற அரிசி. இதே மாதிரி நிறைய அந்த ஆர்கானிக் அரிசி பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் கிடைக்குது. நீங்கள் கம்மியாக சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அரிசி செட் ஆகுதோ, இல்லை பிடிச்சிருக்கோ, இல்லை சிறுதானியம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏதோ எந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த 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 தானியத்தில் நீங்கள் அந்த தானியத்திலையோ இல்லை அரிசியிலையோ நீங்கள் நம்ம ஃபுட்டை நம்ம எடுத்து சாப்பிட நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் வராது. நம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழ முடியும், ஓகேங்களா? நன்றி. மேலே இந்த புளி போட்டிருக்கேன் பாருங்கள், ஓகேங்களா? நான் பழைய புளி தான் பயன்படுத்தணும். புது புளி பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இந்த சேனலில், அது எல்லா நோய்களையும் உண்டாக்கும், நிறைய நோய்கள் உண்டாக்கும். ஆனால் இந்த பழைய புளி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த நோய்கள் சரியாகும், சரிங்களா? நன்றி.